ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல். கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பான ஒரு அப்டேட் போயிட்டுருக்கு. ஸோ என்ன அப்படின்னா, கோயிலுக்கு போகிற கார்த்திகிட்ட அங்கே இருக்கிற சாமியாரும் ஐயரும் என்ன சொல்கிறாங்கன்னா, வாழ்க்கையில் ரொம்பவே மறக்கவே முடியாத ஒரு விஷயம் நடக்க போகுது. அதோட மட்டும் இல்லாமல் நீ உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்களை நீ பிரிய போகிற அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஜோசியருமே சொல்லிடுறாருங்க. இதை கேட்டவுடனே கார்த்திக்கு பயங்கர அதிர்ச்சி. என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா தம்பி, உன் வாழ்க்கையில நீ எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்க போகுது. அதை நீ எதிர்கொள்றதுக்கு ரெடி ஆயிரு. உன் வாழ்க்கையில உனக்கு ரொம்ப 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 பிடிச்சவங்க உன்னை விட்டுட்டு ரொம்ப தூரம் போக போறாங்க. நீ திருப்பி அவங்கள உன் வாழ்க்கையில பாப்பியான்னு கேட்டா கண்டிப்பா அது நடக்காது அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டோடனே கார்த்திக்கு பயங்கர ஷாக் ஆகி அங்கிருந்து சாமி கும்பிட்டு கிளம்பிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, எதுக்காக இவங்க இப்படி சொல்லணும், இவங்க யாரை மனசில் வச்சு இப்படியெல்லாம் சொல்கிறாங்க, அப்போது யார் நம்மளை விட்டு போகிறா அப்படின்னு சொல்லி ரொம்பவே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க கார்த்திக். அண்ட் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம ரம்யா கார்த்திக் கால் பண்ணிட்டு, கார்த்திக் எங்கே இருக்கீங்க, நீங்கள் பெங்களூர் போகிறதுக்கான திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டீங்களா, சீக்கிரமே ரெடி ஆகுங்க, நம்ம பெங்களூர் போக வேண்டியது இருக்கு, அங்கே போயிட்டு மீட்டிங்லாம் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது எல்லாமே போய் தீபாவும் கார்த்தியும் பக்கத்தில் இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள பிரிக்க முடியாது. அவங்கள ரெண்டு பேரையும் தூரமாக பிரிச்சுட்டோம்னா கண்டிப்பாக கார்த்திக் நமக்கு தான் அப்படின்னு சொல்லி ஒரு கனவு கண்டுகிட்டு இருக்கிறாங்க ரம்யா. அதுக்காக ரம்யா என்ன பண்றாங்கன்னா, அவசரமா கார்த்தியை கூட்டிக்கிட்டு இங்க இருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்திக் பாத்தீங்கன்னா, சரி ஓகே இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி கூப்பிடுறாங்க, 2 நாள் தானே நம்ம போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவையும் கூப்பிடுறாங்க. தீபா பாத்தீங்கன்னா, நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க கார்த்திக் சார், கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி தீபாவும் சொல்கிறாங்க. சரி, நீங்கள் நான் போகிறதுல உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை, கண்டிப்பாக எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தீபாவுமே சொல்கிறாங்க. சரிங்க தீபா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்குமே கிளம்பியும் போயிடுறாருங்க. நம்ம ரம்யாவுக்கு இப்போதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கார்த்தியை எப்படியோ தீபா கிட்ட இருந்து பிரிச்சிட்டோம், அடுத்து இனி நம்ம ஆட்டம் தான். இந்த தீபாவையும் கார்த்தியையும் இதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில அவங்க பார்க்கவே கூடாது, அந்த மாதிரி நம்ம செஞ்சிடணும். அவங்க வாழ்க்கையில இதுக்கப்புறம் 2 பேரும் மறுபடியும் சந்திச்சுக்கவே கூடாது. அவங்க சந்திச்சுக்கிட்டாங்கனாலே கண்டிப்பா அது நமக்கு பிரச்சனையா தான் போய் முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க நம்ம ரம்யா. இப்படி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்குங்க நம்ம கார்த்திகை தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.